யார்கிட்ட பேசுகிறோம் என்று தெரிந்து பேச வேண்டும். ஆமா இவரெல்லாம் பெரிய ஆளா? ஏய் இவரெல்லாம் இஸ்பட். ஆமா நண்பா சுவாமி கும்பா. அதாவது ஒவ்வொரு தெய்வத்தின் இடத்திலும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். ஒரு கையில ஆயுதம், ஒரு கையில் ஆயுதம், ஒரு கை இப்படி வரம் கொடுக்கறதுக்கு, வரம் கொடுப்பதற்கு. ஆமா, இரண்டு கை சும்மா இருக்குதுன்னா இரண்டு கையிலயும் ஒரு கையில ஆயுதம், ஒரு கை சும்மா இருக்கும். அந்த ஒரு கை வரம் கொடுக்க, இன்னொரு கையில ஆயுதம் இருக்கிற அது எதுக்கு பெருக்கா முடிக்குவா? இல்ல அதிகமா செய்யறாங்க பத்தியா, அதுல அடிக்க இந்த ஆயுதம் அதுக்கு யூஸ் ஆகாதுங்க. ஒண்டா பாரு எதுக்கு யூஸ் காட்டுறேன். ஏய் ஒரு நிமிஷம் இது நான் தப்பலாம் பண்ண மாட்டேங்க. ஏய் கையில இருக்கு ஆயுதம் ஆயுதம் எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்டா அங்க போய் போறேன், ஏன்டா இது போற? ஐயோ இது இருக்கு ஆயுதம்டா. சூலாயுதம், சூத்தலாயுதம், சூலாயுதமா? ஒரே போட வந்து ஏய் பண்ணி குத்துற வேலை தானே. ஏய் ஏங்க இது வந்து தங்கவே, இதே தங்கவே அது உங்க அப்பனாச்சா? அவன் செத்து கூட 10 வருஷம் ஆகுது. நல்ல மனுஷன் பாவம் வளைஞ்சிட்டு போயிட்டாரு. ஏங்க இது தங்க வேலா? ஆமா. சத்தியமாலும்? ஆமாடா. விளையாட்டு மாதிரி சத்தியமா தங்க வேலை. ஏய் தங்கவே இத கொண்டா. என்ன இப்பதான் இருக்குது. அம்மா அம்மா அந்த ஆள் இது தங்க வேலைங்கிறான். இது தங்க வேலா இல்ல 1.5 தண்ணி பைப்பான்னு பார்த்து சொல்லு. இல்லையா பைப்பு தானா? தங்க வேலை இல்லையாடா? இது 1.5 தண்ணி பைப் போடுறது தங்க வேலை. தங்க வேலை எங்கடா சூத்திர ஆயுதம் வருது? யாரா சொன்னது? யார் சொன்னது? எங்க அம்மா தான் சொன்னிச்சு. காலையில போய் இருமல் போலீஸ்ல போட்டுருவாங்க. ஆயிரம் போட்டா எங்க சூத்திர ஆயுதம்? ஐயா அவனுதான் ஒரே கதை குத்திப்படியா காலையில் வந்து உங்கள்கிட்ட தான் படுத்து போக்குறோம். நீ தான் சோறாக்கி போடணும். நீலாம் எத்தனை ஓட்டுல எடுத்திருப்ப? யார் கூத்துரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்பயே வேலை பாக்குறேன்னா எங்க தாத்தா என்ன பண்ணு பாடுபடுத்திருப்பேன் சொல்லு பாக்கலாம். போகட்டும், வீண்நாட்டை தேவையல்ல. ஆமா தேவையில்லை. இருந்த போதிலும் இந்த சீர்திருத்த சிங்கார பொன்மேடியில் நமக்காக அதாவது அருமையான சம்பளத்தை கொடுத்து அப்பளம் முப்பளம் அறுசுவை பதார்த்தம் ஆமா ஆமாங்க அன்னதான ஏற்பாடு செய்து கொடுத்து நம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்தாங்களே. சாப்பாட்டுல குறை வச்சுட்டாங்க. என்ன பண்றது? என்னடா எனக்கு கடைசியா நான் தான் சாப்பிட்டேன். ரசம் பருப்பு குழம்போட சாப்பாடு ஆகுதான் சரி. அங்கதான் வில்லங்கமே வெட்டிக்குது. அங்க என்ன பாக்குற ஒண்ணுதான் சொல்றேன். இங்க பாருங்க எல்லாம் இந்த ரசத்துல தான் மோசம் பண்ணிவிட்டாங்க. உண்மையில ரசம் மோசமா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? என்ன குறை? என்ன குறை? அதுல ஏதாவது குறைந்தா சொல்லு. ஏங்க என்ன பாருங்க ரசம் தண்ணியாட போகுதுங்க. வச்சா வாண்டான்னு சொல்லி போடுங்க. என் கூட்டுக்காரி அது ரசம்னா நான் தான் மோசம் ஆயிட்டுனா. ஓ நீ வந்து போலாமட்டியில போய் சாப்பிட்டு நீ ரொம்ப போலாமட்டி ஆத்துல நடு ஆத்துல சாமி எப்படி கட் பண்ணி அந்த வார்த்தைய இருந்த போதிலும் இந்த சீர்திருத்த சிங்கார பொன்மேடை இன்று அரங்கேற்றம் செய்திருக்கும் அந்த அம்மாரும் தாய்மாரும் சிறியோர் பெரியோர் நான் நாடகத்தை கண்டுகளிக்க வந்தார். ஊர் பொதுமக்களும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அருமை நல்ல உள்ளங்களும் அது மட்டுமல்ல பனியென்று மாறாமல் என்று மாறாமல் குளிரென்று மாறாமல் நம் நாடகத்துக்கு அதாவது சிறப்பு விருந்தினராக அதாவது யூடியூப் சேனல் அதாவது நம்ம வந்து உலகத்தெல்லாம் தெரியணும் அப்படின்னு பாடுபடுறாரு. ஆமாங்க அருமை அண்ணா கற்பூர் வெள்ளாளப்பட்டியை சார்ந்த வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணா
செல்வம் அண்ணா அவர்கள். செல்வம் அவர்கள். ஆமா. யூடியூப் சேனல். அது மட்டும் இல்ல, யூடியூப் சேனல்லே செல்வம் தெருக்கூத்து வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்திருங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆள் வேசம் வந்தா மட்டும் தள்ளி விட்டுருங்க. அப்புறம் என்ன பண்றது? இல்ல சாமி, இப்படி சொல்றேன், எல்லா வீடியோவும் கரெக்டா பாருங்க, எல்லாருக்கும் லைக் போட்டுருங்க. முக்கியமா லைக்ஸ் தான் எங்களுக்கு மெயின். லைட் போடுறதா? லைட் பா, லைக். அதாவது எங்களுடைய நாடகத்துக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. அவருக்கும் எங்களுடைய ஆதரவு எல்லாம் ஜோர வந்து கை தட்டி பார்க்கலாம். ஏக்கா நீங்க கையில எல்லாத்தையும் புண்ணா இருக்குது, தட்டுக்கா கையில ஆகுமா? ஏன் நாச்சமா போட்டு தட்டிட்டு நீங்க கை தரமாட்டா? நம்மையும் மதித்து நமக்காக அன்பளி கொடுத்தாங்களே, அருமை நல்ல உள்ளங்கள். அது மட்டுமல்ல, ரம்யா மளிகை ஸ்டோர், மஞ்சுளாக்கா, ராதாகிருஷ்ணன் அண்ணார்கள் நமக்காக 2 வருஷம் காசு நம்ம தாராளமாக சொல்லிவிடு. நீதி சொல்லி அர்த்தமா சொல்லுப்பா. ரம்யா மளிகை ஸ்டோர், மல்லிகை ஸ்டோர், மஞ்சுளாக்கா, ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் எல்லாத்துக்குமே உண்டு காசு. அருமை நல்ல உள்ளம். ஆட்டம் காசு தாண்டு பெண் உங்க வெற்றி பெருகி மனை போல் கஷ்டம் வந்தாலும் விலகி நோயற்ற வாழ்வு செல்வத்தோடு சீரும் சிறப்போடு வாழ ஆண்டவனை காட்டிப்போம். ராமு பெரிய ஆண்டவன் பெரியாண்டிச்சு பிறப்பு. பெரியாண்டவர் பெரியாண்டிச்சு பிறப்பு. ஆமா. நாடகத்தில் நான் யார்? தாங்கள் யார்? நான் அது கைலாச குருவே குருவேனே சுவாமி முன்னாடி மக்கள் சத்தம், முன்னாடி மத்தாகர சத்தம், சலகை சத்தம் தெரியுங்க நண்பா. சுவாமி என் பெயரோ ஆதி சிவசங்கரன். ஆதி சிவசங்கரன் சரிங்க. பரமேஸ்வரன், பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் இப்படி எனக்கு பல பேர் உண்டு. பல பேர்கள் உண்டு. ஆமா சரிங்க. எனக்கு பல பேர் இருந்தாலும் இருந்தாலும் நண்பா சுவாமி எனக்கு சிறப்பு பெயர் நிறைய உண்டு. என்ன சிறப்பு பெயர்கள்?
என்னை திருநீல கண்டன் என்று அழைப்பார். ஏன் தெரியல கிடந்தா போத மீறி போச்சா? போதமீறி போய் தான் கிடப்பாங்களா? அப்புறம் வேற அதுவும் இருக்குது. அது நிறைய எனக்கு பழக்கம் உண்டு. சரி வேற இருக்காது. அதாவது நான் கஞ்சா அடிக்கிற பழக்கம் உண்டு. கஞ்சா அடிக்கிற பழக்கம் உண்டுப்பா. ஐயோ சாமி, எங்க வீடியோ பாக்குறீங்க சரி, கூத்து பாருங்க சரி, இந்த ஆளுக்கு எங்க செட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. இவங்க கஞ்சா வைக்கிறவனா இருந்தா இவனை போலீஸ் மாட்டோட்டு போற நீ. ஏண்டா எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் எனக்கு உண்டுன்னு தான் சொன்னேன். இந்த செட்டுல கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னேன். ஆரம்பக்கண்டா அப்படி நினைச்சு மொத்தமா வந்து கலைவாணி தரப்புக்கு நாடகத்தப்பா மாணிக்கு சொல்லி எங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டான்னு வச்சுக்க. உங்க செட்டுல ஆடுறவங்க கஞ்சா விக்கிறான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மொத்தமா எங்களை தானே போய் வைப்பாங்க. அந்த கஞ்சானால எனக்கு எவ்வளவு பிரச்சனை என்னென்ன நடந்தது? என்ன கூத்தாடி என்று அழைப்பார்கள். நீ கூத்தாடியா? ஆமா. இந்த கூத்தாடிங்கிற பேர் எப்படி வந்தது? என்ன கூத்தாடி என்று ஏன் அழைத்தார்? ஏன் அழைத்தார்? எனக்கு அது மட்டுமல்ல, திருநீலகண்டன், இந்த சர்ப்பம், இந்த புலித்தோல் ஆசனம், இதெல்லாம் எப்படி ஒவ்வொன்னா வந்தது? ஒவ்வொன்னா வந்து ஏங்க முக்கியமா எனக்கு ஒரு டவுட். என்ன அந்த பாம்பெல்லாம் எந்த நெல்லங்காட்டுல பிடிச்சிட்டு வந்த? நெல்லங்காட்டுல தான் தெரியுமா? ஆமா, அங்கதான் நவகாரம் அப்படி பாம்பு தெரியும். ஏன் வேற சொன்ன காட்டலாம் சிக்காதா? சார் பாம்பு தான் தெரியுது. கண்டாலாம் தானே நான் வண்டி இருக்கும்போது வண்டி பாரு ஒண்ணு மாத்திருந்தா வண்டி போட்டு அவுட்டேல் ஒண்ணு முன்னாடி போயிட்டு நேற்று பொட்டியிலிருந்து ஒண்ணு வந்து போய் வேண்டிய சாமி. இந்த கூத்தாடிங்கிற பேர் எப்படி வந்தது? கூத்தாடி என்ற பெயர் ஏன் நல்லது? இவ்வளவு நேரம் ஆண்ட கொடுத்துட்ட கீழே விழுந்துருன்னு வாங்குறேன். அப்படியா குடிக்கிறது சொல்ல தம்பி பக்தா வேணுங்கிற வார்த்தை கேளப்பா. அப்ப உன்னை அடிக்கிற மாதிரி வார்த்தை சொல்ல அவர்கிட்ட இருக்குது பெருசா பூ
தொள்ளாயிரத்தை கொஞ்ச நேரம் வச்சிடலான்னு கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் கிளம்புறான். நான் பார்த்தானா? என்ன 900? 900 இல்ல. ஏங்க தூக்கத்துல தெரியல. சுவாமி பரவாயில்ல. நாங்க சிவபெருமான் சொல்லி உங்களிடம் நான் தப்பு தவறாக பேசியிருந்தால் நீங்க முனைச்சிட்டு போங்க. அப்படி என்ன மன்னிக்கா விட்டால் சொல்லுங்க, எங்க மத்தாக்காரனை வெட்டி உனக்கு காவு கொடுக்குறோம். அந்த பையன் நல்ல பையன். யாரு? உன்னை வெட்டினா கூட ஒரு புரோஜனம். சார்ஜ் வேறு கொண்டு வந்தவரை சொல்லி ஒரு மாதம் இன்னும் கொண்டு வரல. எனக்கு சந்தேகம். ஓய் சொல்லு மச்சான். உனக்கு என்ன பேர் இருக்குதா? நீ உனக்கு அப்பா அம்மா யாரு? எல்லாத்தையும் அப்படி அறிவே கேக்குறீல்ல? உன்னுடைய பேர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு எல்லாம் கேக்குறேன். உடன் பிறப்பாரு இருக்கிறாங்களா? நாங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. ஆமாப்பா. யார் யாரு? பெரியண்ண பேரு கிண்ணி, கிண்ணி. சின்ன பேரு விண்ணி, விண்ணி. என் பேரு சுண்ணி. ஓய். அடே சண்டாளா. இல்லைங்க, நல்லா புடிச்சுக்கணும். நீ ஏன் தப்பா பேசுற? தெளிவா சொல்லு. என்ன அடிக்கிறது பெருசு இல்ல. நாங்க நல்லா தான் அடிப்போம். யாரோ வெளியே போட சொல்லு. பெரியண்ண பேரு கிண்ணி, சின்ன பேரு விண்ணி, என் பேரு சுண்ணி. சுண்ணி வருதா இல்லையா? சுண்ணி வருதா இல்லையா? சுப்பிரமணி என்ன பண்ற? என் பேர் சுப்பிரமணி சாமி. சுப்பிரமணியா? என்னடா திடீர்னு வாதனை வந்துருச்சா? ஏன் இதுல அடிச்சா காசு தர மாட்டேங்கிறாங்களா? சுப்பிரமணியா? அவர் சாமி வருவா அப்படி சரியா? இங்க பாத்து பேசுறோம். இங்க பாத்து பேசுறோம். பொங்கலே பொங்கல். எந்திரி ஒரு அடி அடிச்சுட்டு போய் உட்கார்றேன். எந்திரி. துவக்கம் வந்துச்சு, அதனால தான் அடிச்சோம். ஏன்டா அடி வாங்குற தாயே? அடியா வரும் உதவி புட்டை பிடிச்சி ஆடுறான். கெட்ட வார்த்தை பேசலாமா? கெட்ட வார்த்தை சாமி வந்து ஏன்டா வாங்குற? வெளிய வந்து போட்டு வை. கெட்ட வார்த்தை. அவன் அடிக்க சாமி போய் வாட போறாங்கற. சுண்ணி கூட அவர் கொடுக்க மாட்டாரு. கெட்ட வார்த்தை பேசுவ. கெட்ட வார்த்தை பேசினா சுத்தமா பிடிக்காது. வைத்தியார் முன்னாடி பேசிட்டு மோத்திரம் முடிச்சு விடாத வெளியே வைக்கிறோம். உட்காட்டுமா? உட்காட்டுமா? இல்ல தைச்ச ஏரிக்கா தூக்கிடு வா. தூக்கிட்டா அவன் தூக்கம் அவன் வெட்டி பார்த்தவன் சொன்னான். அவனை தூக்குறானு சத்திர சாமி எனக்கு நண்பா சொல்ற சாமி மறுபடியும் அவன் கூப்பிடுவேன். ஊக்கம் தான் தெரிஞ்சுக்குதான். என்ன முன்னாடி முட்டிட்டு அது ஓதும். முன்னாடி முட்டிட்டு அது சேஃப்டிக்கு உங்களுக்கு தெரியாதுடா. அது உள்ள பொருள் பாலா போகுதுடா. சொல்லி அது இருந்து எதுக்கு புரியாது? அப்படி வச்சுக்க 2 தடவை பட்டிருக்கேன். எல்லாரும் போயிட்டு அப்படி கூத்தாடுறது. பிள்ளைகள் திருட்டு கூத்தாடி கூத்தாடி திருநடி நடித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னேன். நான் திருத்தனமா எப்படி கூத்தாடினேன்? என்ன எனக்கு காரணம்? தில்லை நடராஜ பெருமான் கூத்தாடி என்ற பெயர் எனக்கு ஏன் வந்தது? ஏன் வந்தது? எப்படி வந்தது? எதனால் வந்தது? நண்பா சுவாமி காளிதேவிக்கு உலகத்தில் பரதநாட்டியத்துல நான் தான் இந்த உலகத்திலே சிறந்தவன் அப்படின்னு அவளுக்கு ஒரு கர்வம். காளிக்கு பரதநாட்டியத்துல நானே சிறந்தவங்கிற கருவம். சரி, அவள் எப்படியாவது தோற்கடிக்கணும், தோக்கடிக்கணும் அப்படி என்று எத்தனையோ பேரு அவள் இடத்துல போய் நாட்டி ஆடி பார்த்தாங்க. யாராலும் முடியல. யாரும் முடியல. ஆணுக்கு பெண் அடிமையாக வேண்டும். அப்படி என்று அவளை நான் தோற்கடிக்கிறேன். நீங்க தோக்கடிக்கிறீங்க. என்ன அடிக்கிறேன்? தோற்கடிக்கிறீங்க. நான் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சபதம். அப்போ எனக்கு பின்னிசை யாரு? யார் பின்னிசை? மத்தாளம், அதாவது மிருதங்கம். எழுச்சிமலை சார்ந்தே கணேஷ் மிருதங்க சக்கரவர்த்தி மத்தாளம் அடிக்கிறாரு. இப்ப என் தம்பியா? என் தம்பி இன்னைக்கு ஏடா விட பேசுறானா? இல்லப்பா இப்போ ஏப்பா பின்னாடி மத்தாளம் அடிக்கிறது யாருன்னு கேட்டாங்க. இப்ப அடிக்கிற பேர் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு அவன் வந்துக்கிறாங்க அவசரமா பார்த்தேன். அன்னைக்கு
என் உசுல எடுக்க வந்திருக்கிறான். தம்பி மகிழ்ச்சியா? நாளைக்கு வந்துடும். அதுக்கு முந்தின வடவை ஊதிக்கிறேன். நாளைக்கு மட்டும் பேசிக்கலாம். அது நீ கூட போட்டுருவேன். இன்னும் 20 நாள் அப்படியே ஏய், என்னுடைய பின்னிசை யாரு? யாரு? மிருதகமா அமைந்தவர் நாயவராவணக்கூடிய எம்பெருமான். ஓ மாயவர் எம்பெருமான் மிருதங்கம். நந்தி பெட்டி, நந்தி பெட்டி, பிரம்மன் கைத்தாளம், நாரதன் வீணை, சரஸ்வதி வீணை மற்றும் உள்ள தேவரெல்லாம் எனக்கு பின்னிசை. பின்னிசை. ஆமா, ஆடுற கேள்றாலாம் எல்லாம் அதாவது மேடையில ரெடியா இருக்குது. மேடையில ரெடி ஆகுது. ஆமா, சக்தி பிருந்தாவனத்தை ஒரு மேடையா அமைத்து அந்த மேடையில எல்லாம் தயார் நிலையில இருக்குது. தயாரா இருக்குது. ஆமா, சரி சரி. நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன எப்படியாவது அந்த காளி தேவிய நாம தோற்கடிக்கணும். தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல சிவன் சொத்தை கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிட்டேன். சிவன் சொத்துனா தண்டா கஞ்சா, சிவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து போடு. கஞ்சா பீடிய சும்மா ஒரு 2 இழுப்பு அதிகமா எடுத்து விட்டேன். ஒரு 2 இழுப்பு அதிகமா இருக்கு. காளி தேவி நானும் காளி தேவி நானும் பரதநாட்டியத்தை ஆட தொடங்கினோம். அப்படியே ஆட 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 முழு சேர்ந்தாலுமே எல்லாமே ஆடும். அப்ப ஆட 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 கஞ்சா மயக்கம் அப்படியே தடுமாறு நிலை கொண்டு வந்துச்சு. ஓ போதகார எப்படி கால் பின்னு போறானோ அப்படி போயிட்டேன். ஆமா, அப்ப பார்த்தார் மாயவர். சரி, மைத்துனாவளையக்கூடிய இந்த இழுத்தன் தோத்து விட்டா ஆணுக்கு பெண் அடிமை என்று இந்த உலகம் பேசுவோம். செவிச்சுட்டா ஓ ஈஸ்வரன் தோத்து போயிட்டா பெண்ணுக்கு ஆண் அடக்கம் ஆகி போயிரும். அடக்கமாகி போயிரும். அதனால இவர் எப்படியாவது ஜெபிக்க வைக்க வேண்டும். அப்படி என்று மாயவர் என்ன செய்தார், என் காதிலே இருந்த குண்டாலத்தை கீழே விழுவிச்சிட்டாரு. குண்டலத்தை கீழே விழுவிச்சிட்டாரு. தந்திரமா இருக்குமா? அப்ப நான் ஆட்டத்தை நிறுத்தி அந்த குண்டலத்தை எடுத்து காதல மாட்டினா நான் தோத்த மாதிரி ஆயிடும். ஆமா, அப்போ அப்பதான் நான் ஒரு சூது செய்தேன். என்னுடைய வலது காலிலே எடுத்து அந்த குண்டலத்தை இடது காலில் மாட்டினேன். வலது கால் பெருவரல்ல குண்டலத்தை எடுத்து இடது காதல மாட்டினேன். அப்ப நான் காலை தூக்கி ஆடுனபடியா அந்த இடத்தில் எனக்கு பிள்ளை நடராஜ பெருமான் என்று பேர் வந்தது. ஓ அதனாலதான் தில்லை நடராஜ பெருமாங்க பேர் வந்தது. சரிங்க. அது மட்டுமல்ல, பரமேஸ்வரன் மட்டும்தான் காலத்துக்கு நடனம் ஆடுவாரா? ஆட முடியாதா? என்று கால் தேவி அப்படி காலை தூக்க ஆரம்பிச்சா. அப்படியே தெரிஞ்சிருக்குமே. அப்ப மாயவர் பார்த்தார், இத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில ஒரு பெண்மணி காலை தூக்கி நாட்டி ஆடினா என்ன ஆகும்? எல்லாரும் போயிடும். ஒரு ஆம்பளை கோமணத்தை கட்டி ரோட எல்லா பக்கம் போயிடலாம். பொம்பளை அப்படி தெரிய முடியாது இல்ல. தங்கா இது தப்பு 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 அப்படின்னு மத்தாளத்தால் ஜாடகம் அமைத்தார். சாட காட்டுறாரு. ஆமா, சரிங்க. காலை தூக்கிய காளி தேவி அப்படியே கால பூமியில் வைத்தார். இடத்துல தில்லை நடராஜ பெருமாள் கூத்தாடி என்று பெயர் எனக்கு இத்தனையும் கிடைத்தது. அது மட்டுமல்ல, எனக்கு திருநீலகண்டன் என்ற பெயர். திருநீலகண்டங்கிற பேர் எப்படி வந்தது? எப்படி வந்தது? அதாவது பார்க்கடை ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய சொல்லுங்க. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நரைத்திரை மூக்கு பிணி என்று சொல்லக்கூடிய நோய் அணுகி வேண்டும் என்று 100 வாசல் கொடுத்த சாபம். ஒரு நாள் ஒரு நேரத்தில் அந்த தேவரை வரவிட்டு வந்து சென்று இருக்கட்டும், நான் எங்க போக வேண்டும்? நான் நீ சாப்பிடுற சுவாமி
சாமி என் உடலிலே சரிபாகம் சரி பாரு என் மனைவியாக கூடிய சத்தியமா பார்வதிக்கு சொன்னோம். சொந்தம் ஆமா. சரிங்க அவரிடத்தில் ஏய், என் உடலிலே சரிபாகத்தை கொடுத்துதான் ஏய், இந்த நெத்தி கண்ணையே பெற்றேன். சரிபா கொடுத்தா நெட்டிக்கண்ணையே வாங்குனீங்க சரி மகாராஜா ஏய், நான் எங்க போறதுனாலும் ஏய், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் ஏய். நான் எங்கேயும் போவதில்லை. நீங்க இன்று தினந்தோறும் உங்களுக்கு என்ன வேலை உலக மக்கள் ஏய், யானை முதல் ஏய், எறும்பு கடைசி வரை ஏய், எண்பத்தி நான்கு ஜீவர்களும் ஏய், இருக்கும். நான் படியிறக்கம் வேற எனக்கு. ஓ படியளக்கும் கருத்தா நீங்க ஆமா. ஏய். அதனால ஏய், மாநில மக்கள் ஏய். பரமேஸ்வரன் வளர்ந்த என்று ஏய், பரிதவித்துக் கொண்டிருப்பாங்க. சரிங்க அதனால் ஏய், இன்று படியிறக்க போகணும். படியளக்கம் போகணும் என்னுடைய மனைவியாவலாகக்கூடிய ஏய், பார்வதியை ஏய், நான் அழைத்தேன் என்று ஏய், அழைக்கலாம். இப்படியே ஆகட்டுங்க. ஏதுக்கு சபையோரே? சிவபெருமானாகப்பட்டவர் படியளக்க போகும் அதே தருணகாலங்களில் மனைவியாகப்பட்ட பார்வதி அருகே பார்வதி அம்மாள் வரும் விதம் காண்க.